ஒரு கிராமத்தில் மண்பானை தொழில் செய்பவர் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்தார். தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் பல நாட்கள் பசியும் பட்டினியுமாக கடந்தன. ஒரு நாள் மிகுந்த மன வேதனையுடன் இருந்தவர் இறந்து போன தனது தாத்தாவிடம், தாத்தா, தொழில்ல வருமானம் இல்ல, சொந்த பந்தம் இருந்து உதவல. என் நிலை மாற என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் அதிசயம் நடக்காதா? அப்படின்னு சொல்லி ஓனு அழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ திடீர்னு பலமா காற்று அடித்தது. அதுல தாத்தா புகைப்படம் பின்னாடி ஒரு பழைய காலத்து ஓலை சுவடி ஒன்னு விழுந்தது. அதுல ஏதோ குறிப்பு எழுதி இருந்ததை பார்த்தார். அதை படித்த பின்பு சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் துள்ளி குதித்தான். அவன் அப்படி ஆனந்தம் அடைய ஒரு காரணம் உண்டு. அது என்ன என்றால், அவனது தாத்தா நல்ல எண்ணங்களையும் வாழ்க்கையை வாழ தேவையான அறநெறிகளை இலக்கியமாக பாடலாக பாடும் வல்லமை பெற்றவர். பல நாடுகள் சென்று தனது பாடல்களை பாடினார். அந்த பாடல்களில் பல மன்னர்கள் மற்றும் மக்களின் மனதில் நல்ல நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை வழங்கியது. அதன் பலனாக பொற்காசுகள் மற்றும் வைர வைடூரியங்களை பரிசாக பெற்றார். இப்படியே நாட்கள் போக போக அவர் எழுதும் பாடல்கள் மற்றும் பரிசுகள் குவிந்து கொண்டே சென்றன. அவர் வாழ்ந்து மறைந்த பின்பு அந்த விலைமதிப்பற்ற தங்க வைர பரிசுகள் பற்றி தகவல்களும் அவருடனே மறைந்து போனது. இப்போது இவர் கையில் கிடைத்த அந்த ஓலை சுவடியில், நான் புதையுண்ட இடத்திலிருந்து வலது புறம் 5 அடி தூரத்தில் விலை மதிப்பற்ற செல்வம் விதைக்கப்பட்டுள்ளது. அதன் பலனை நீயும் உன் வழியாக ஏழை எளிய மக்களும் பெற்று அளவற்ற இன்பம் பெறுக. அதன் பின்பு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டில் இருந்த மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு அவனது தாத்தா சமாதியை நோக்கி விரைந்து சென்றான். ஓலையில் சொன்ன இடத்தில் மண்வெட்டியால் வேகமாக தோண்டத் தொடங்கினான். பின்பு அவன் மனதிற்குள், யாருக்கும் தெரியாமல் இதை செய்து முடிக்க வேண்டும். யாரும் பார்த்துவிட்டால் பின்பு அவர்களுக்கும் புதையலில் பங்களிக்க வேண்டும் என்று தனக்குள் கூறிக்கொண்டு கவனமாக செயல்பட்டான். சிறிது நேரத்தில் மிக வலுவான அதிக எடை ஒரு பெரிய பழமையான ஒரு இரும்பு பெட்டி அவன் கண்ணில் தென்பட்டது. அதை மிகுந்த ஆவலுடன், அதே சமயம் யாரும் அறியாத வண்ணம் கவனமாக திறந்தான். அடக் கடவுளே, என்ன முழுவதும் ஓலைச்சுவடி மட்டுமே இருக்கு. இந்த கிழவன் விலைமதிப்பற்ற பொருள் சொன்னது இதைதானா? இதை இப்ப சும்மா கொடுத்தாலும் எவனும் வாங்க மாட்டானே என்று அதிர்ந்து போனான். பின்பு எதற்கும் படித்து பார்ப்போம், பொன் பொருள் பற்றி ஏதும் தகவல் இருக்கான்னு படிக்கத் தொடங்கினான். நிதானம் பற்றி இருந்தது. வாழ்வில் நிதானம் எவ்வளவு முக்கியம் என்று விளக்கியது. மேலும் இருந்த ஓலைகள் அனைத்திலும் இலக்கிய பாடல் மட்டும் இருந்தது. பொற்காசுகளை பற்றி இல்லாததைக் கண்டு கடும் கோபம் கொண்டு, முதலில் இதை வீட்டுக்கு கொண்டு சென்று தீயை வைச்சு கொளுத்தணும். வீட்டுக்குள் சென்றதும் அவன் பல மாத உழைப்பால் உருவான மண் பானைகள் அனைத்தும் உடைந்து சிதறி கிடந்தன. அப்போது அவனுக்குள் தாத்தாவின் நிதானம் பற்றிய பாடல் கருத்து நினைவுக்கு வந்தது. புதையல் என்ற சந்தோஷ உணர்ச்சியால் தன் உழைப்பு வீணாய் போனதையும் எண்ணி வருந்தி, பின்பு அது இல்லை என்றதும் கோப உணர்ச்சியால் ஓலை சுவடி ஏறிக்கு செயலையும் தவறென்று உணர்ந்தான். பின்பு அந்த ஓலைச்சுவடியை முழுவதையும் நிதானமாக கற்று முடித்தான். அப்போது அதனிடையில் மிகப்பெரிய நிலத்துக்கான பட்டயம் இருந்தது. அவனது தாத்தாவின் சமாதி உள்ள பெரிய நிலம் மற்றும் அருகே உள்ள தோப்பு அவரது பொன்பொருளால் வாங்கப்பட்டது. பிற்காலத்தில் தனது வாரிசுக்கே அது சொந்தம் என்பதை அறிந்ததும் இந்த முறை நிதானமாகவே இருந்தான். தனது தாத்தாவிற்கு கண்ணீருடன் நன்றி தெரிவித்தான். மனிதன் சிறந்து வாழ பொன் பொருள் மட்டும் போதாது, நல்ல நூல் மூலம் நல்ல கருத்துக்களை கற்பதன் அவசியம் உணர்ந்து தனது தாத்தாவிற்கு நன்றி சொன்னான்.